ஷீலா, இதை உடனே அனுப்பணும். ரெடி பண்ணுங்க. ஓகே சார். செந்தில் சார், ரிஷி எங்கப்பா? அவர் ஆஃபீஸில் இல்லை சார். ஆஃபீஸில் இல்லாம எங்க போயிட்டாரு? தெரியல சார். தெரியலன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாம அவர் எங்க தான் போனாரு? ஹெச்ஆர்ல கேட்டு பாத்தீங்களா? அவங்களுக்கும் தெரியல சார். அம்மா எங்கப்பா? சார் அவங்களும் அப்பவே கிளம்பிட்டாங்க சார். என்னப்பா நடக்குது இந்த ஆஃபீஸ்ல? இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாகணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட 2 பேரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு சார். சண்டையா? எதுக்கு? அவங்களுக்குள்ள முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்கு போல சார். எதை வச்சு சொல்ற? அவங்க பேசிக்கிட்டதை பார்த்து அப்படிதான் தெரிஞ்சுது சார். ப்ராஜெக்ட்ல ஏதோ தப்புன்னு சார் மேடத்துக்கிட்ட சத்தம் போட்டாரு. பதிலுக்கு மேடமும் சத்தம் போட்டாங்க. இப்படியே வாக்குவாதம் போய் பெரிய சண்டை ஆயிடுச்சு சார். சின்ன குழந்தைங்க மாதிரி அவங்க சண்டை போட்டிருக்காங்க. நீங்களாம் அதை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இல்லை சார், எம்டி வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அவங்க கேட்கவே இல்லை சார். ரிஷி கீழே வேலை பார்க்க மாட்டேன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அம்மூருக்கு ஆஃபீஸில் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சாரும் கிளம்பிட்டாரு. ஏன் பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துக்கிறாங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட தானே கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வேலையை பாதியில விட்டுட்டு போயிருக்காங்க. திஸ் இஸ் ரெடிகுலஸ், ஹைலி ரெடிகுலஸ். உங்களுக்கு யாருக்காவது இந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எதையும் புதுசா கத்துக்காதீங்க. கடிவாளம் போட்ட மாதிரி உங்க ப்ராஜெக்டே கட்டிட்டு அழுங்க. டீம் மெம்பர்ஸ் தவிர இன்னொருத்தரும் ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சு வச்சுக்க சொல்லி பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா யாருமே அதுக்கு தயாரா இல்லை. ஒரு அடிஷனல் ஹேண்ட் இருந்தா இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு யூஸா இருக்கும். நாம யார் போனாலும் கவலைப்படாம we can complete our work. ஆனா இப்போ பொறுப்பில்லாம போனவங்களே தொங்கிட்டு இருக்கணும். இந்த அவசர நேரத்துல நான் யாரை போய் தேடுறது? அதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock தான் டெட்லைன். அதுக்குள்ள கொடுக்கலன்னா நம்ம கம்பெனி கிரெடிபிலிட்டியே போயிடும். உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. மாசம் ஆனா உங்க சம்பளம் கிரெடிட் ஆனா போதும். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத டீமை நான் பார்த்ததே இல்லை. உங்களை வச்சு எப்படி நான் ரெவென்யூ கொண்டு வர போறேன்னு தெரியல. ஷிட். பெரிய ஸ்கூல் தான் பேரு, ஆனா செக்யூரிட்டி விஷயத்துல எவ்வளவு அலட்சியமா இருந்திருக்காங்க பாத்தீங்களா? ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட்டே ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான். அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏந்தா மாதவி அங்க சேர்த்தோன்னு தோணுது. அப்படி நினைக்காதீங்க அம்மு. இங்கே இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஸ்கூல் அதுதான். ஆனால் பாதுகாப்பு விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, இனிமேல் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. கிழிச்சாங்க. ஏற்கனவே இவ விஷயத்துல இப்படிதான் நடந்துச்சு. நீங்க வந்து சொல்ற வரைக்கும் ரிஷிதா மாதவியை கூட்டிட்டு போனான்னு யாருக்குமே தெரியாது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க உஷாரா இருக்க வேண்டாமா? அதே அலட்சியத்துல இருந்ததுனால தான் இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட்டுக்கே இவ்ளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு. செஞ்சு தப்ப திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை. ஆனா குழந்தைய அப்படி பார்த்துக்கோ இப்படி பார்த்துக்கோன்னு எனக்கு மட்டும் வாய் கிழி அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்த கோபத்துக்கு அங்கேயே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். நீங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்கூல் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கீங்க போல இருக்கு. ஆமா நிரஞ்சன், ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல. அங்கதான் பூஜாவை திரும்ப பார்க்க வேண்டியதாயிடுச்சு. மாதவி அங்க சேர்க்கறதுக்காக ரிஷியும் கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. அந்த ஸ்கூல்ல சேர்ந்ததும் இவ காணாம போனா. அன்னைக்கு ஒரு நாள் வாமிட் பண்ணா, இன்னைக்கு மயங்கி விழுந்திருக்கான். அங்க சேர்ந்த நாள்ல இருந்தே எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. நான் ஒன்று சொன்னால் கோவிச்சிக்க மாட்டீங்களே. சாதாரண விஷயத்த நீங்கள் ரொம்ப பெருசாக்குறீங்களோன்னு தோணுது. வேலை செய்கிற இடத்துல தப்பு வர்றது சகஜம் தானே. நீங்கள் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடக்கிறது கேஷுவலான விஷயம் தானே. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க நிரஞ்சன். வேலையில் செய்கிற தப்பால் யாருக்குமே எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. டைம் வேஸ்ட்டுங்கிறது தவிர வேற எதுவுமே ஆக போறதில்ல. ஆனா இந்த ஸ்கூல்ல நடக்கிற தப்போட விலை ஒரு உயிரோ இல்ல குழந்தையோட வாழ்க்கையாவோ கூட இருக்கலாம். ஒரு தடவை இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம ஈஸியா எடுத்துக்கவே முடியாது. என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்கள் கோபமும் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும்போது நான் என்ன பேச முடியும்? பா, இப்பவாவது நான் சொன்னதை சரின்னு ஒத்துக்கிட்டீங்களே. நான் எப்பவும் அப்படிதான். இல்ல, சமீப காலமா நீங்களும் ரிஷி மாதிரி ஆயிட்டீங்க.
ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களே ஒழிய எனக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணது கிடையாது. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராகவே பேசுறீங்க. ஐயோ, இது பயங்கரமான கம்ப்ளைண்ட்டாக இருக்கே. நான் உங்களுக்கு எதிராக என்றைக்குமே பேசுறது இல்லாமோ, ஒரு விஷயத்துக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவேன். மாதுக்குட்டி, நான் எப்பவும் அம்மாவுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லுமா. மாதவி, அங்கிள் உன்கிட்ட தான் பேசுறாரு. ஏய், என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? மாதவி, ஏய், வாய் திறந்து ஏதாவது சொல்லு. சொல்லு மாதவி, அப்பதான் உனக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியும். மாதவி, ஏய், இப்ப நீ பேச போறியா இல்லையா? மாதவி, விடுங்க அம்மோ, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வீட்டுக்கு போனதும் நல்லா தூங்க வைங்க. அப்பவும் நார்மல் ஆகலைன்னா நாம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். யாருங்க ஃபோனில்? ஆஃபீஸ்ல இருந்து தான். உங்க ஃப்ரெண்டு தான், ஐ மீன் என்னோட எம்டி. அட்டன் பண்ணி பேசிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என்ன சொல்ல போறாங்கன்னு பயமா இருக்கு. சிச்சுவேஷனை சொல்லுங்க. பேசாம விட்டால் தான் தப்பாயிடும். ஹலோ சார். என்ன அம்மு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு சொல்லாம கொல்லாம ஆபீஸை விட்டு போறது சரியில்லையே. சார், ரிஷியால தான் அப்படி ஆயிடுச்சு. ஒர்க்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அதை கூப்பிட்டு விசாரிச்சா நீங்க கோச்சிக்குவீங்களா? சச்சா, அதுக்காகலாம் நான் போல. தேவையில்லாம என் பர்சனல் ப்ராப்ளம்லாம் சொல்லி காட்டி என்ன டீஸ் பண்ணாரு. என்ன ரொம்ப கேவலமா பேசினாரு. அதான் நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் சார். சாரி சார். நீங்க சிம்பிளா சாரி சொல்லிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட்டை டைமுக்கு முடிச்சு கொடுக்கலனா கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? நீங்க சொல்ற அந்த சாரி அந்த நஷ்டத்தை திருப்பி கொடுத்துருமா? சார், ஐம் சாரி. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. உடனே ஆபீஸ்க்கு வாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு அனுப்புறேன்னு நான் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸாவது கேட்டுக்கிறேன். சாரி சார், நான் இப்ப வர முடியாத நிலைமையில இருக்கேன். ஏன்? என்னோட டாட்டர் திடீர்னு ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். டாக்டர் கிட்டயும் அவளை கூட்டிட்டு போய் காட்டணும். அதான். நீங்களும் வரமாட்டேன்றீங்க. ரிஷியும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டாரு. சார் கேட்டா நான் என்ன பண்றது சொல்லுங்க. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், வீட்ல இருந்தே நான் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துறேன். நீ ப்ளீஸ். பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்றீங்க. உங்களால வீட்ல எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அவ தூங்கிடுவா சார். ராத்திரி கண்ணு முடிச்சாவது நான் அதை முடிச்சு கொடுத்துறேன். ஓகே, ஆனா நாளைக்கு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. காலையில எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்தாகணும். ஷியோர் சார். ஓகே. என்ன ரொம்ப கத்திட்டானா? இல்ல நிரஞ்சன், வேலை முடியலன்னா கோவம் வருது, சகஜம் தானே. நாளைக்கு காலையிலக்குள்ள எப்படியாவது அதை முடிச்சு அனுப்பிடுங்கிறாரு. இல்லைன்னா என்னோட சேர்த்து உங்களுக்கும் கெட்ட பேர் வந்துடும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. டென்ஷன் ஆகாமல் கூலாக வேலை செய்யுங்க. வேணும்னா நான் உங்கள் கூட இருந்து டீ காஃபியெல்லாம் போட்டு தரேன். ஹலோ சார். என்னடாச்சு? ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணல? ஸ்பாட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து பேச நீங்கள் தானே சார் சொன்னீங்க. டிராஃபிக்கில் மாட்டி வண்டலூர் வரைக்கும் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு சார். வேலை முடிஞ்சிடுச்சுல? முடிஞ்சிடுச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கரஸ்பாண்டண்ட்டை போட்டு தள்ளிட்டேன். அவன் செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்லை சார், அதுக்குள்ளே ஆளுங்க வந்ததால நான் தப்பிச்சு வர வேண்டியதாக போச்சு சார். ஆனால் ஒன்று, அவன் உயிர் பிழைக்க சான்ஸே இல்லை சார். அவன் இருக்கானா செத்துட்டானான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிருண்டா? ஸ்கூல்ல உன்னை யாரும் பார்க்கலல்ல. ஏன்னா அவனை குத்தும் போது அவன் போட்ட சத்தத்துல யாராவது வந்திருப்பாங்க. குத்துன பிறகு அந்த ஆள் சத்தம் போட்டதால நிறைய பேர் ஓடி வந்தாங்க. ஆனால் யாரு கண்ணிலையும் படாமல் தப்பிச்சு வந்துட்டேன் சார். நீ நினைக்கலாம், ஆனா ஓடி வந்தவங்களை யாராவது ஒருத்தர் உன்னை பார்த்துருக்கலாம்ல. எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக நான் யார் கண்ணிலையும் பட்டிருக்க மாட்டேன். சரி, இதோட அவன் வேலை முடியல. குத்துப்பட்ட கரஸ்பாண்டோட மனைவி கதையும் முடிக்கணும். கண்டிப்பா அவளையும் காலி பண்றேன் சார். அவ தாண்டா என் முதல் எதிரி. அவளால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அவ சாகுற வரைக்கும் கதறணுங்கிறதுக்காக தான் புருஷனை போட்டு தள்ள சொன்னேன். இப்ப அவனோட சேர்த்து அவளையும் அனுப்பி வச்சிரு. உன்னோட அக்கௌண்ட் மொத்தமா கிளியர் ஆயிரும். சரிங்க சார். என்னடா தயக்கமா சொல்ற? தப்பு செய்யறது பெரிய விஷயம் இல்ல. எந்த எவிடன்ஸ் விடாம போலீஸுக்கு சின்ன குழு கூட கிடைக்காம தப்பு பண்ணணும். அப்பதான் நாம மாட்டிக்க மாட்டோம். புரியுது சார். லேட் பண்ணாம அவளையும் முடிச்சிட்டு நார்த் பக்கம் போயிடு. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இரு.
அதுக்கு இல்லை சார், நார்த்துக்கு போய் இருக்கணும்னா நிறைய செலவாகுமே சார். டேய், நீ எதுக்கு அடி போறன்னு எனக்கு தெரியுது. உன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி வை. எனக்காக இன்னொரு ஆளையும் பழி போட போறல்ல, அதுக்கும் சேர்த்து உன் அக்கௌண்ட்ல நான் பணத்தை போடுறேன். தேங்க்ஸ் சார். டேய், பேசி முடிச்சதும் இந்த சிம்ம தூக்கி போட்டு ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம்ல இருந்து என்கிட்ட நீ பேசணும், புரியுதா? சரிங்க சார், நான் வச்சிடுறேன். அவளை காலி பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். சரி, ஓகே. ஏமா வந்தது யாருன்னு கேட்டுட்டு கதவை திறக்க மாட்டியா? கிரிமினலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரவே வராது. டேய், நம்ம வீட்டுக்கு எந்த திருடனும் வரமாட்டான்டா. நீ ஏன்டா அனாவசியமா பயப்படுற? ஆ, எல்லாருமே இப்படி அலட்சியமா இருக்கிறனால தான் திருடனுங்களுக்கு வசதியா போச்சு. இந்த சட்டையை கொஞ்சம் துவைச்சு போடு. டேய், என்னடா அது? சட்டையெல்லாம் ஒரே ரத்தக்கரையா இருக்கு. எங்கேயாச்சும் அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட எவனோ ஒருத்தர் கத்தியில குத்திட்டான். அடப்பாவமே. அவர் இப்ப எப்படிடா இருக்காரு? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? தெரியலம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா உழைக்கிறது கஷ்டம். அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவரை மாதிரி நல்ல மனுஷனுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாவு வராதுடா. ஏம்மா எமனோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசிட்டு இருக்க? விதி முடிஞ்சிருச்சுன்னா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் போய் சேர வேண்டியதுதான். அதெல்லாம் சரிடா. அவருக்கு உடம்புக்கு முடியாம இப்படி எல்லாம் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அநியாயமா ஒருத்தன் அவரை கொல்ல பார்த்திருக்கான். அதான்டா மனசு கேட்க மாட்டேங்குது. ஸ்கூல்ல அத்தனை பேர் இருக்கும்போது எப்படிடா இது மாதிரி நடந்தது? ஏமா அது போலீஸோட பிரச்சனைமா, நீயே தேவையில்லாம அலட்டிக்கிற. மனசு ஆற மாட்டேங்குதுடா. அவரை குத்துன அந்த கடங்காரன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். அவரை குத்துன கையும் காலும் விளங்காமையே போயிடும். மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவனே ஏமா திட்டுற நீ? அந்த ஆள் அவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருப்பாரு, பதிலுக்கு அவன் அந்த ஆளை பழி வாங்கியிருப்பாரு. என்னடா உன் சொந்த கதைய சொல்ற மாதிரியே இருக்கு. ஒருவேளை கோவத்துல நீதான் அப்படி பண்ணிட்டியோ? எது மா? ஏண்டா, ஏன் ஏன் கோவப்படுற? அவரை பழிக்கு பழி வாங்கணும்னு நீதானே அடிக்கடி சொல்லிட்டு இருப்ப. வெறும் வார்த்தையாலேயே உன் கோவம் குறைஞ்சிரும் நினைச்சேன். ஆனா நிஜமாவே நீ இப்படி பண்ணி தொலைப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. மா போது நிறுத்துமா, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உளராத. எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னும் அந்த ஆளை பாக்குறதுக்கு 1000 பேர் ஸ்கூலுக்கு வந்துட்டு போறாங்க. அதுல எவனாவது ஒருத்தனா இருப்பான். அதுல சந்தேகப்படுற மாதிரி எவனாவது வந்தானாடா? எனக்கு என்ன தெரியும்? அந்த ஆளு தான் கோடிக்கணக்கில் சொத்தையும் 1000 கணக்கில் விரோதிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. வந்தவன் அதுல ஏதாவது ஒருத்தனா இருக்கலாம்ல. இது பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்களே, அவங்க கிட்ட நீ ஏதாச்சும் சொன்னியா? எதுக்குமா சொல்லணும்? நீயே என்ன இத்தனை கேள்வி கேட்கறல்ல, இத போலீஸ் கிட்ட சொன்னா அவன் யாரு, எங்க இருந்து வந்தா, அவனுக்கும் மத்தவனுக்கும் என்ன சம்பந்தம்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ள மாட்டாங்க. எனக்கு எதுக்குமா அந்த தலைவலி? ஏண்டா தலைவலின்னு ஒதுங்குறியா இல்ல தப்பிக்கிறதுக்காக ஒதுங்குறியா? நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. விட்டா நான் தான் கொலைகாரன்னு நீயே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுற போல் இருக்கு. நீதான் பண்ணன்னு நிச்சயமா தெரிஞ்சா கண்டிப்பா அதை நான் செய்வேன்டா. மா நான் தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. பெத்த புள்ள மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு காலத்துல இருந்துச்சுடா. என் புள்ள உத்தம புத்திரன், எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டான்னு மடத்தனமா நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை நீ சாகடிச்சிட்டியே. என் புள்ள கொலை செய்யற அளவுக்கு போக மாட்டான்னு இப்பவும் என் மனசு ஓரமா ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குடா. அந்த நம்பிக்கையை நீ அழிக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அம்மா ஏண்டா, ஏன் பொய் திருட்டுன்னு புத்தி கோணலா போனவனுக்கு கொலை செய்யறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே. முதலாளிக்கு துரோகம் பண்ணி முதல்ல அவர் மனச கொன்ன, இப்போ அவர் உயிரை கொல்ல பாத்திருக்க. போதுமா போதும். என் மேல சந்தேகம்னா இப்பவே கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. உன் புள்ளதான் கொலைகாரன்னு போய் சொல்லு. பெத்தம்மா சந்தேகப்படுற அளவுக்கு பெரிய தண்டனை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. இந்த வேதனை அனுபவிக்கிறத விட தூக்கு போட்டு சாகலாம்.
உனக்கெல்லாம் புள்ள பிறந்த பாரு என்ன அடிச்சுக்கணும். ரம்யா, நீ எப்ப வந்த? நீங்க பணத்தை எடுத்து வைக்கிறப்பவே வந்துட்டேன். அப்படியா? எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா போ. கண்டிப்பா குடுக்கறேங்க. இவ்ளோ பணம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல சீட்டு பிடிக்கிறோம். அதுல சேர்ந்த பணம் தான் இது. அப்படின்னா நேர் வழியில வந்த பணம் தான் இது. ஆமாண்டி. நான் என்னமோ பேங்க்ல கொள்ளை அடிச்ச மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்கிட்டயே அத்தை கிட்ட ஓபனா சொல்லிட்டு இங்க வச்சிருந்தா எனக்கு சந்தேகமே வந்திருக்காது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு திருட்டுத்தனமா ரகசியமா மறைச்சு வச்சதுனால தானே இப்படி எல்லாம் கேட்க தோணுது. இவ்வளவு பணம் வீட்டுல இருக்கிற தெரிஞ்சா நீங்க எல்லாம் சும்மாவா இருப்பீங்க? பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு எல்லா வீட்லயும் தம்பட்டு அடிக்க மாட்டீங்க? அது காத்து வாக்குல அப்படியே பரவும். எவனாவது வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற பணத்தை பூரா கொள்ளை அடிச்சுட்டு போவான். எதுக்கு வம்பு? அப்ப இதுதான் உண்மையான காரணமா? பார், நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் காரணம். புருஷன் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு வந்தா சந்தோஷப்பட்டுடி, சந்தேகப்படாத. ஒரு நிமிஷம். பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லு. புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா அதை பத்தி முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யற அளவுக்கு எனக்கு அவசியம் கிடையாது. எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறது ஆம்பளைங்க வேலை. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிக்காம சமைச்சமா, வீட்டை பார்த்துக்கிட்டோமா, குழந்தைய பெத்தோமான்னு இருக்க வேண்டியதாண்டி பொம்பளைங்க வேலை. அந்த லிமிட்டை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. தேவையில்லாம நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் நோண்டிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? காஃபி கேட்டீங்களே, வெளியே சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா உன் புருஷனையே பாத்துட்டு இருக்க? கொஞ்ச நாளாவே அவருடைய பேச்சு நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை அத்தை. ஏதோ தப்பு பண்றாருன்னு தோணுது. எதை வச்சுமா அப்படி சொல்ற? இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியாம கட்டு கட்டா பணத்தை கொண்டு வந்து பீரோல வைக்கிறாரு அத்தை. ஏதுன்னு கேட்டா சீட்டு பிடிச்சேன்னு சொல்றாரு. என்னால அவர் சொல்றத நம்பவே முடியல அத்தை. இல்லம்மா, என் புள்ள கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டான். நீ எதையும் நினைச்சுக்காத. இருந்தாலும் நான் உனக்காக விசாரிக்கிறேன்.